இப்போ பாருங்க, எதுக்கு வெங்காயம் கட் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியாத இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து முட்டை ஆம்லேட் வீட்டில் பண்ண போகிறோம். முட்டை ஆம்லேட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன, வீட்டில் எல்லாருமே முட்டை ஆம்லேட் சாதாரணமாகவே எல்லாருமே சமைக்கிறது. இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில், பெரிய பெரிய ஹோட்டலுங்களில் பெரிய பிளேட் சைஸுக்கு முட்டை ஆம்லேட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த முட்டை ஆம்லேட் தான் வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பசங்க எல்லாம் வந்து வித்தியாசமா கேட்குறாங்க. சாதாரணமா சமைச்சாலாம் வந்து பிடிக்கிறதில்ல. அது என்ன வந்து கிரியேட்டிவா, புதுசா நம்ம வந்து வீட்ல இருக்கிறத வச்சே நம்ம ரெடி பண்ண முடியும்ன்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி கொஞ்சமா வச்சிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பாதி எடுத்துக்கங்க. கொத்தமல்லி, புதினா வச்சிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து தாங்க நம்ம வந்து இன்னைக்கு முட்டை ஆம்லேட் பண்ண போறோம். ஏன்னா சின்ன பசங்களுக்கு குடுக்கறதா இருந்தா, பச்சை மிளகாய் பொடியா வந்து கட் பண்றவங்களா இருந்தா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல நம்ம மொளகாத்தூள், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அது எப்படி பொடியா கட் பண்றதுன்றது நான் இன்னொரு வீடியோல உங்ககிட்ட காட்டுறேன் நானு. ஏன்னா இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா முடியும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாவும் வந்துடும். டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இப்ப பாருங்க, கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாம் நான் வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் காடை முட்டையும், நாட்டு முட்டையும் சேர்த்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வீட்ல இருக்கிறதுனால யூஸ் பண்றேங்க. நீங்க உங்க வீட்ல ஆர்டினரி முட்டை இருந்ததுன்னா எந்த முட்டையா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுக்கு நீங்க நிறைய முட்டை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தவா, நான்ஸ்டிக் தவா எல்லார் வீட்லயுமே எல்லாமே இருக்கு. இருக்கிறதுல எப்படி நம்ம பெருசா போடுறது, செய்யறதுன்றதுக்காக தான். இங்க பாருங்க, இதுல வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்ப பாருங்க, மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து சீரகத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க கொஞ்சம். சீரகம் டைஜஷன் ஆகும், நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு. கருவேப்பிலைய கழுவி காய வச்சு நிழல்ல காய வச்சிருக்கேங்க. அதை வந்து கையிலேயே நீங்க நசுக்குனீங்கனாலே பவுடர் ஆயிடும். அது கொரியாண்டர் பவுடரு. இது வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ். உங்க வீட்டில் இல்லைன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் மட்டும் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து கரண்டியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையை உடைச்சு ஊற்றலாம். ஏன்னா நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகாத இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கங்கே மிளகாத்தூள். அதுக்காக தான் நம்ம வெறுமனே ஃபர்ஸ்ட் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ரெட் கலர்ல எப்படி ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. இப்போ இதில் வந்து முட்டையை உடைச்சு ஊற்றலாம். இங்கே பாரு, வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிறத யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் இருக்கிறத யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணீங்கனாலும் ஓகே. இங்கே பாருங்க, என்ன இவ்வளோ காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, முட்டையை லைட்டாக இப்படி தட்டினீங்கனாலே போதும். இது மாதிரி நிறைய பேருக்கு உடைக்க தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்க. அப்போ தான் முட்டை ஓடு வராத இருக்கும். அப்படி முட்டை ஓடு வந்துருச்சுன்னா அது எப்படி எடுக்கிறது, எப்படி ரிலீஃப் பண்ணுறதுன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, காடை முட்டையும் அது கூடயே ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த சூப்பர் மார்க்கெட்டில், முட்டை கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. எம் காடை முட்டை வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. அதுக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. சிம்மில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும். அது கொஞ்சம் வேகலை, அதனால தான் அது ரிலீஃப் ஆகுச்சு. இங்கே பாருங்க,
சிம்லேயே வச்சு